தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஒளியத்தின் மூலம் 26/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கொடாதே, மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் கூறும் நல் வார்த்தை என்னவென்றால், நாம் சீக்கிரமாய் கோபம் கொள்ளக்கூடாதாம். கோபம் கொள்பவர்களை பார்த்து கர்த்தர் வேதாகமத்தில் மூடர் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, கோபம் கொள்பவர்கள் மூடர் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களுடைய கோபம் சீக்கிரமாய் வெளிவரும். ஆகவே அவர்களை பகைக்கிறவர்கள் அதிகமாக பெருகிக் கொண்டே இருப்பார்களாம். ஆனால் கோபப்படாமல் மனதில் ஒரு வஞ்சனையை வைக்காமல் ஒருத்தர் மீது நமக்கு அவர்கள் செய்கிற செயல்கள் மிகவும் கோபத்தை உண்டு பண்ணுவதற்கு போல் காணப்படும். ஆனால் நாம் கோபம் கொள்ளாமல் ஒன்றே ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டுமா பிரியமானவர்களே, மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இது மனிதருடைய செயல். கர்த்தர் மட்டுமே அன்புள்ளவர், அவர் மட்டுமே நேர்மையாளர், நீதிமான், நம்மை உண்மையிலேயே அன்பு செய்பவர் என்று நாம் மனதில் நினைத்து, இது மனிதனின் செயல், ஆகவே இதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று மனதை தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவர்கள் கோபம் முட்டினாலும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தோம் என்றால் நாம் ஞானி என்று வேதாகமம் கூறுகின்றது. பிரியமானவர்களை, இவ்வளவு நாளும் நம்மை ஏதேனும் பகைத்து நமக்கு துரோகம் செய்தவர்களை நாம் கோபம் கொண்டு அவர்களிடம் நாம் அவர்கள் செய்த அந்த குற்றத்தை எடுத்து கூறி நாம் கோபப்பட்டு நாம் அவர்களை திட்டி இருக்கலாம். அதனால் நாமும் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறுகின்ற ஆலோசனை என்னவென்றால், ஒருவன் நமக்கு தீங்கு செய்தாலும் துரோகம் செய்தாலும் அது மனிதர்களுடைய குணம். ஆனால் நம் இறைவனுடைய குணம் மன்னிப்பது. அவர் தீங்கு செய்ய மாட்டார், உண்மையிலேயே நம்மை நேசிப்பார், கைமாறு கருதாமல் நேசிப்பார். மனிதர்கள் அப்படி அல்ல. ஏதேனும் ஒரு காரியம் நம்மிடம் ஆக வேண்டும் என்றால் மிகவும் அன்புள்ளவர்கள் நடிப்பார்கள். ஆனால் நம் தெய்வம் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லாதவர், அவருக்கு நடிக்க தெரியாது. அவர் உண்மையிலேயே நமக்கு நன்மையான காரியங்களை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார், இன்னும் செய்வார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இனிமேல் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் கோபம் கொள்ளாமல், நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருந்து விட வேண்டும். அவர்களை பற்றி இப்படி செய்து விட்டார்கள், அப்படி துரோகம் செய்து விட்டார்கள் என்று அவருடைய செயல்களை பிறரிடம் கூறிக்கூட அவருடைய பெயரை கெடுக்கக்கூடாது. அமைதியாக நாம் ஒதுங்கி கர்த்தருடைய அன்பு மட்டுமே உண்மை என்று நாம் அமைதியாக வாழும்போது கர்த்தர் நம்மை ஞானி என்று புகழ்ந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தை மூலமாக, அப்பா, சீக்கிரமாய் கோபம் கொண்டால் நாங்கள் மூடர்கள், நாங்கள் மனிதர்கள் தவறு செய்தவர்கள் தான் செய்வார்கள், துரோகம் பண்ணத்தான் செய்வார்கள் என்று அதை கண்டுகொள்ளாமல் அவர்களிடம் கோபம் கொள்ளாமல் நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எங்களை ஞானவான் என்று கூறியிருக்கின்றீர்கள். அதன் மூலமாக மகிழ்ந்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இவ்வளவு நாளும் நாங்கள் துரோகிகளை பார்த்து கோபப்பட்டு நாங்கள் மனவேதனைப்பட்டு சண்டை செய்திருப்போம் அப்பா. அது அறியாமல் நடந்த காரியம். அதற்காக என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை மன்னியுங்க. கோபம் கொள்ளாமல் அப்படிப்பட்டவர்களிடம் ஒதுங்கி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.